நீலகிரி வனப்பகுதிகளில் தற்பொழுது கடுமையான வறட்சி நிலவுகிறது. நீலகிரி வனப்பகுதிகளில் காட்டுத்தீ ஏற்படாமல் இருப்பதற்காகவும் மற்றும் வனப்பகுதியை பாதுகாப்பிற்காகவும் அங்கு மலை ஏற்றத்திற்கு மே மாதம் வரைக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவலாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் மலை ஏற்றத்திற்கு தடை. இந்தியாவில் AI கட்டமைப்பை உருவாக்க அடுத்த 5 ஆண்டுகளில் 15 பில்லியன் அமெரிக்க டாலரை செலவழிக்க திட்டம் வைத்திருப்பதாக கூகுள் நிறுவனம் டெல்லியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் AI மாநாட்டில் அறிவிப்பு. குறிப்பாக பிரான்ஸ் நாட்டு அதிபர் மற்றும் ஸ்பெயின், செர்பியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த பிரமுகர்கள் இந்த AI மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று அழைக்கப்படும் AIயின் தாக்கத்தால் விரைவில் IT நிறுவனங்கள் பாதிக்கப்படும் என முதலீட்டாளர்கள் அச்சம். இதனால் கடந்த 2 மாதத்தில் மட்டும் 85,000 கோடி ரூபாயை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விற்பனை செய்துள்ளனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் ஓய்வூதியதாரர்களுக்கு பலன்களை வழங்க சிறப்பு நிதியை விடுவித்துள்ளது தமிழக அரசு. சுமார் 2,446 கோடி ரூபாயை தற்போது விடுவித்துள்ளனர். இதன் மூலமாக 2024 முதல் 2026 மார்ச் வரைக்கும் ஓய்வு மற்றும் விருப்ப ஓய்வு பெற்றவர்களின் பலன்கள் வழங்கப்படும். அவருடைய PF மற்றும் DA உள்ளிட்ட அனைத்தும் சிறப்பு நிதி மூலமாக அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. இதற்குரிய அரசாணையை தற்போது தமிழக அரசு அறிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் மக்களுக்கு அதிர்ச்சி அளித்துள்ள அரசு. இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 5% இட ஒதுக்கீட்டை மகாராஷ்டிரா அரசு தற்பொழுது ரத்து செய்துள்ளது. இதனால் எதிர்க்கட்சிகள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். 2014ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சியின் போது 5% இட ஒதுக்கீடானது அறிவிக்கப்பட்டது. அந்த சட்டத்தை தற்பொழுது ரத்து செய்து புதிய தீர்மானத்தை தற்போதைய மகாராஷ்டிரா அரசு நிறைவேற்றியுள்ளது. இந்திய கடல் பகுதியில் தொடர்ந்து நடைபெறும் இந்திய மீனவர்களின் கைது. இந்திய மீனவர்கள் 22 பேரை சிறைப்பிடித்துள்ளது இலங்கை கடற்படையினர். கச்சத்தீவின் அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 22 இந்திய மீனவர்களை கைது செய்து காங்கேசன் துறைமுகத்தில் வைத்து தற்பொழுது விசாரணை நடத்தி வருகின்றனர். குங்ஃபூ செய்த ரோபோட்கள். சீன நாட்டில் நடைபெற்ற வசந்தகால கொண்டாட்ட நிகழ்ச்சியில் மனிதர்களோடு இணைந்து ரோபோட்களும் குங்ஃபூ செய்தது. பிரமிக்க வைக்கும் அந்த ஆச்சரிய காட்சிகளை இப்போது நாம் பார்ப்போம். சூடான் நாட்டில் சொந்த நாட்டு மக்களை கொன்று குவித்து வரும் துணை இராணுவம் மற்றும் துணை இராணுவத்துக்கிடையே சூடான் நாட்டில் கடந்த 3 ஆண்டு காலமாக சண்டையானது நடைபெற்று வருகிறது. கடந்த ஒரே வாரத்தில் சூடான் நாட்டின் துணை இராணுவம் 6,000 அப்பாவி பொதுமக்களை சுட்டு கொன்றுள்ளது. இது ஐநாவில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்ஸ் நாட்டில் பெய்து வரும் கனமழை. பல இடங்களில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டில் 4 மாகாணங்களில் 30 நாட்களை கடந்து தொடர்ந்து பெய்து வரும் கனமழை நிமித்தமாக குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பொது மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மக்களை மீட்கும் முயற்சி நடைபெற்று வருகிறது. விளையாட்டுச் செய்திகள். புதிய சாதனை படைத்திருக்கும் இந்திய ஆண்கள் கிரிக்கெட் அணி. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. கடந்த 2024ஆம் ஆண்டில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை தொடரில் 8 போட்டிகளிலும் இந்திய அணி விளையாடி வெற்றி பெற்றது. இதன் மூலமாக கோப்பையும் தன்வசப்படுத்தியது. அந்த வெற்றியை தொடர்ந்து தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் T20 உலக கோப்பை போட்டியிலும்
முதல் 4 போட்டிகள் தற்பொழுது வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலமாக T20 உலகக்கோப்பை தொடரில் 12 போட்டிகளில் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணி என்ற புதிய சாதனையை இந்தியா படைத்துள்ளது. முக்கிய அறிவிப்புகள். சென்னை குன்றத்தூர் நந்தம்பாக்கத்தில் வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 21 மற்றும் 22 ஆகிய 2 நாட்களும் நந்தம்பாக்கம் ஊழியர்கள் ஜெப ஐக்கியம் நடத்தும் இயேசு உழைக்கிறார் சிறப்பு ஆசீர்வாத பெருவிழா கூட்டமானது மாலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் இந்த கூட்டத்தில் பங்கேற்று தேவ செய்தி மற்றும் ஜெபத்தை ஏறெடுக்கின்றனர். மறவாமல் தேவ ஆசீர்வாதத்தை இந்த கூட்டத்தில் பங்கேற்று பெற்றுக்கொள்ளுங்கள். வேதத்தில் அருமையாக ஒரு வார்த்தை சொல்கிறது. கலாத்தியர் 6:8 ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று வசனம் சொல்கிறது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய விளைவினத்தையும் பாவத்தையும் அனைத்து விதமான காரியத்தையும் பார்த்து எரிக்க வைப்போம். இணைந்து உலக நாட்டு மக்களுக்காக நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவையும் நன்றியோடு துதிக்கிறோம். சோதரிக்கும் தகப்பனே, எங்களோடு இணைந்து செபித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஃபேமிலி சேனல்களுக்காக சுத்தரமப்பா என்று தங்களுக்காக தங்கள் குடும்பங்களுக்காக தெரிந்தவர் தெரியாத மக்களுக்கு அத்தனை ஜெபிக்கலாம். மக்களின் கண்ணீரை துடைத்து கட்டுகளை உடைத்து பிரிந்த குடும்பங்களை தேவன் ஒன்று சேர்ந்து வைக்க முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா ஒவ்வொருத்தர் மீதும் ரட்சின் கரம் இறங்கட்டும். சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தேவன் தொட்டு சுகமாக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவே என்று கூப்பிடுற மக்களுக்கு தேவன் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உக்ரைன் ரஷ்யா போகிற முடிவு கரும்பையாக ஜெபிக்கிறோம். தற்போது தகப்பனே அமெரிக்கா ஈரான் மத்தியில் ஏற்பட்டுள்ள இந்த போர் பதட்ட சூழ்நிலை சமாதானமாக முடியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாடுகளுக்கு விரோதமான நாடுகள் இயங்காமல் இருக்க தேவன் கிருபை செய்ய தகப்பனே. வேலை வாய்ப்புகள் பெருகட்டும். தொழில்களை தேவன் ஆசீர்வதிகளை ஜெபிக்கிறோம். உணவு இல்லாமல் இருக்க இடமில்லாமல் தவிக்கிற மக்களை தேவன் கண்ணோக்கி பாருங்க, சந்திங்க தகப்பனே. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை ஜெபிக்கிற அந்த ஃபேமிலி சேனல் வாழ்க்கையில் நீங்கள் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து வரீங்க. எங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சாட்சிகளுக்கும் நமக்கு நன்றி. இன்னைக்கு விசுவாசமாக ஜெபித்துக்க இவர்களையும் தேவன் சாட்சிகளை ஏற்படுத்துங்க. மேலான வைகள் நம்மை கரங்கள் விடுக்கிறோம், பந்தர்கள் தாழ்த்துகிறோம், ஒருவரை வைத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் ஜீவனால பிதாவே, ஆமென். நேயர்களே, இன்னைக்கு உலகில் இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்கு தேவையான பல சுவாரஸ்யமான தகவல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மீண்டுமாக மற்றொரு நிகழ்ச்சிகளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். ஒளிப்பதிவாளர் ஜானுடன் உங்கள் வேலன்.